நிலுவையில் இருக்க பல பஞ்சாயத்தை முடிச்சு வைக்க தான் கோர்ட்டும் கேஸும். ஆனா இங்க ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட பல கேஸ் முடிஞ்ச மாதிரியே தெரியல. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த ப்ரோமோ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க விஜய் சேதுபதி சார் இந்த ப்ரோமோல என்ன பேசினாரு டீட்டெயிலா கொஞ்சம் பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கமாண்ட பார்க்க போறோம். அதாவது இந்த ப்ரோமோ வந்து ஒருத்தர் கமாண்ட் போட்டிருந்தார். ஃபர்ஸ்டா அந்த கமாண்ட் எப்படி இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க, செம்மையா இருக்கு இந்த கமாண்ட் பாருங்க. அதாவது மக்களே, நிலுவையில் இருக்க பல பஞ்சாயத்து முடிக்கிறதுக்காக தான் கேஸும் கோர்ட்டும். அப்படி கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் நிறைய கேஸ் முடிக்காம இருந்துச்சு. இதை பத்தியா விஜய் சேதுபதி சார் இன்னைக்கு பேசிட்டு இருந்தாரு ப்ரோமோல. ஆக்சுவலா குறிப்பா சொல்ல போனா நம்ம கமருதீனும் பார்வனும் தான் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டாங்க. அது என்னன்னா, மைக்க மறைச்சு பேசக்கூடாதுன்னு பிக் பாஸ் பலமுறை சொல்லியும் இவங்க திருப்பி திருப்பி பேசினால அவங்களுக்கு தேவைப்பட்ட உணவுகளை வந்து பிக் பாஸ் எடுத்து வச்சுட்டாங்க. அதாவது இவங்க பண்ண தப்புக்கு பிக் பாஸ் வந்து மத்த ஹவுஸ்மேட்ஸோட சாப்பாடை நிப்பாட்டிட்டாங்க. இதை விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டு நம்மளும் ஒரு ஸ்ட்ராங்கா காப்பியை குடிச்சிட்டு உள்ள போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்ப என்ன நடக்க போகுதுன்னா, கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதை ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பலமுறை பிக் பாஸோட ரூல்ஸை மீறிட்டாங்க. சோ அதனால கொடுத்தாலும் கொடுக்கலாம். பாரு வந்து நாமினேஷனே இல்லாதனால அவங்க தப்பிச்சிடலாம். ஓகே மக்களே, இந்த ப்ரோமோல இவ்வளவுதான் இருக்கு. சோ இன்னொரு ப்ரோமோல வந்து பேசலாம். என் வாய்ஸ் எப்படி இருக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.